வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவது நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்க பார்த்த இந்த வீடியோவானதை போலதான் தேவனோடு உங்களுடைய உறவு எப்படியான ஒன்றாயத்தில் இருக்கிறது. இந்த நாள் பல மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய வழிகளிலிருந்து விலக்கி கொண்டிருக்கிறவராயிடத்தில் இருக்கிறார்கள், அறியாமலேயே. இந்த நபர் இந்த இடத்துல பார்த்தது போலதான் நீங்க சரியாக எப்படியாக அந்த நபர் ஆலயத்திலிருந்து திரும்பி தன்னுடைய வீட்டிற்குள்ளாக இடத்துல வந்து தன்னுடைய வாரத்தின் நாட்களை இடத்துல கழித்தார். நீங்க இடத்துல பார்த்தீங்க, உங்களை எத்தனை பேர் நீங்க எப்படியான ஒரு நபராய் உங்களுடைய வாழ்க்கையானது இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருக்கக்கூடியவராய் இருக்கிறார்? மிக நிச்சயம் தேவன் நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் முதலாவதாய் இடத்தில் இருக்க விரும்புகிறார். ஆனா உங்க வாழ்க்கையில தேவனுக்கு அந்த இடமானது கொடுக்கப்பட்டதா இடத்தில் இருக்கிறதா? நீங்க எடுக்கிற தீர்மானங்கள்ல, நீங்க பேசுகிற வார்த்தையில, நீங்க செய்யற செயல்ல தேவன் முதலாவது என்பதை காண்பிக்கிற ஒருவராய் இந்த இருக்கிறீர்களா? அப்படியான ஒருவராய் நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் பின்தங்கினவர்கள். ஏன்? நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒருவேளை வாய்க்கப்படாமல் போகலாம். ஒருவேளை என்று சொன்னதை விட அது வாய்க்கப்படாமல் போவதற்கான சாத்தியம் மிக அதிகம். ஏன் என தேவனோடு நீங்க இல்லாத பட்சத்துல தேவன் உங்களோடு எப்படியாக இந்த இருப்பார்? நீங்க இந்த வசனத்தை பார்க்கலாம். யோவான் 15:7 சொல்றது போல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தேவனுடைய வார்த்தையானது கவனி. ஆண்டவராகிய இயேசு இங்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற இந்த வழியானதை கவனியுங்கள். நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தையானது உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தேவனோடு நீங்கள் உங்களுடைய வழிகளை இணைத்த ஒருவராயுதத்தில் இருக்கீங்களா? தேவனோடு உங்களுடைய வாழ்க்கை இணைத்துக் கொண்ட ஒருவராயுதத்தில் இருக்கீங்களா? ஏன்னா நம்முடைய விருப்பத்தின்படி நாம் வாழ்கிற வாழ்க்கையை வாழும் பொழுது அது பிரச்சனைக்குரியதாய், வலி நிறைந்ததாய், வேதனை நிறைந்ததாய், பாடுகள் உள்ளதாய், அழிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது. ஆனா தேவனுடைய கைகளில் அதே அழிக்கப்பட்ட வாழ்க்கையை கொடுத்து அவருடைய விருப்பமானதை நம் வாழ்க்கைக்குள் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் தேவன் அதி அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கை மீது செய்கிறவராய் இருக்கிறார். தேவன் உங்க வாழ்க்கைக்குள் இந்த வேலை செய்யட்டும். அவருடைய அதி அற்புதமான பதிலை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மீது இதத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்த நீங்க சரியாக இந்த சாட்சியில் இந்த பார்க்கலாம். இந்த நபர் தன்னுடைய விருப்பத்தினுடைய வாழ்க்கை இதத்தில் வாழ்ந்த போதும் இவருடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது. ஆனா எப்பொழுது தேவனுடைய வழியை தெரிந்து கொண்டு தேவனுடைய வழிகளை தன் வாழ்க்கையானதை ஒப்புவித்தாரோ எல்லாமே மாற தொடங்கியது. பாஸ்டர், எப்படியான ஒரு மாற்றம் நடந்தது? நீங்களே அந்த மாற்றத்தினுடைய சாட்சியை பார்க்கும்படியாக இந்த வாழ்க்கை மாற்றத்தினுடைய அருமையான சாட்சியத்தில் பாருங்க, எப்படியாக இந்த நபருடைய வாழ்க்கைக்குள் தேவனுடைய ஆவியானது நுழைவதற்கு வழி திறக்கப்பட்டது. தேவன் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இதே காரியத்தை செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக சாட்சியை பாருங்கள். மீண்டும் உங்களோட இந்த இணைந்திருப்பேன். நான் 17 வயதில் கர்ப்பம் தரித்தேன். எனக்கு மிகவும் கடினமான கர்ப்ப காலமாக இருந்தது. நானே சில மாத்திரையை எடுத்துக்கொள்வேன், தூக்க மாத்திரையை எடுத்துக்கொள்வேன். நான் மறிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் தற்கொலைக்கு முயற்சி எடுத்தேன். என் பெயர் பவுலா கிறிஸ்டியானி சாண்டோஸ். எனக்கு 37 வயதாவது. நான் டிராஃபிக் மேனேஜராக இருக்கேன். நான் மிகவும் எரிச்சல் ஊட்டக்கூடிய பிள்ளையா இருந்தேன். என்னுடைய வயது பிள்ளைகள்லேருந்து நான் ரொம்ப வித்தியாசமாக இருந்தேன். அசுத்தத்தில் ஈடுபடுறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷத்துக்குரிய விஷயமா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் எங்கள் அப்பாவோட மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தேன். அந்த தருணத்தில் அந்த மோட்டார் சைக்கிள்லேருந்து நான் கீழே குதிச்சிடணும்னு நினச்சேன். அந்த தருணத்தில் எங்கள் அப்பாவோட இடுப்பை பிடிச்சிருந்தேன். நான் அதை விட்டுட்டு கீழே குதிச்சிடணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு சாகிறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லா நேரத்துலையும் மறிக்கிறத பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஒரு தருணத்தில் நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், தயவு செய்து எனக்கு ஒரு சவப்பெட்டி வாங்கி என்னுடைய படுக்கை அறையின் வாசலில் வச்சுருங்க. அதுக்குள்ளே நான் மறிச்சு இருக்கா மாதிரி பார்க்க விரும்புகிறேன். அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லாதது இருந்தது. அந்த மாதிரி ஒரு நடத்தைக்கு என்னால் விளக்கம் கூட சொல்ல முடியாது. 13லேருந்து 14 வயதுக்கு செல்லும்போது என் நண்பர்களோட தவறான பழக்கத்தில் ஈடுபட்டேன். நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். தெருக்களில் தான் தங்கியிருந்தேன். போதைப்பொருள் விற்கிறவங்க கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. நான் பல ஆண்களோட டேட்டிங் செஞ்சுருக்கேன். யாரெல்லாம் எனக்கு கார் நிறுத்தி என் கூட வரியான்னு கேட்குறாங்களோ நான் அவங்க கூட போயிடுவேன். எல்லார் கூடயும் சுத்த ஆரம்பிச்சேன். ஒரு தருணத்தில் ஒரே பாலின மக்களோடு இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு கூட நினச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் ஏன் செய்கிறேன்னா, என்னுடைய சிறு வயதிலிருந்து இருக்கிற வெறுமை தன்மையை போக்குறதுக்காக நான் எடுத்த முயற்சிகள்.
நானே எனக்கான மாத்திரைகளை எடுத்துப்பேன், தூக்க மாத்திரைகளை எடுத்துப்பேன். நான் மறிக்கணும்னு நினைச்சேன், தற்கொலைக்கும் முயற்சி எடுத்தேன். எனக்குள்ள எப்பொழுதுமே சமாதானமானது கிடையாது. என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சமாதானம் கிடையாது. நான் யார் கூட எல்லாம் உறவுல ஈடுபடுறேனோ அது ரொம்ப நாள் நிலைக்காது. ஏன்னா நான் யார் கூடயும் ரொம்ப நாள் உறவுல இருக்க விரும்ப மாட்டேன். சிறு பிள்ளை பருவத்திலிருந்து வாலிப பருவத்துல வர தருணத்துல நான் 17 வயசுல கர்ப்பம் தரிச்சேன். அது மிகவும் ரொம்ப மோசமான கர்ப்ப காலமா இருந்தது. நான் எல்லாரையும் வெறுப்பேத்துறவளா இருந்தேன். ரொம்பவும் கடினமானதா இருந்தது. நான் மக்களை வெறுக்க ஆரம்பிச்சேன். எனக்குள்ள வெறுப்புணர்ச்சியை வச்சுக்கிட்டேன். இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஏதாவது ஒரு வழி பார்த்து திரும்பவும் பழி வாங்கணுங்கிறதுக்கு ஒரு பட்டியலே நான் வச்சிருந்தேன். இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. இந்த குழந்தைய எப்படியாவது பெற்றெடுக்காம இருக்கணுங்கிறதுக்கு நான் எவ்வளவு வழி பார்த்தேன். ஏன்னா இந்த குழந்தை பிறக்கிற தருணத்துல நான் இறந்துடுவேன், குழந்தை பிறக்கிற சமயத்துல நான் இறந்துடுவேங்கிற எண்ணம் எனக்குள்ளாக ஓடிக்கிட்டே இருந்தது. ஒருவேளை அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா நான் கண்டிப்பா மறிச்சிடுவேன்னு நினைச்சேன். அதனால நான் ரொம்பவும் பதட்டமா இருந்தேன். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்னுடைய நரம்புகளையும் என்னையும் சாந்தப்படுத்திக்கிறதுக்கு நான் ஏதாவது செய்யணும். ஏன்னா எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். இந்த கர்ப்ப காலம் ரொம்ப நாள் போகணும்னு நான் விரும்பல. ஒரு நாள் நான் ரேடியோ ஆன் செஞ்சு பாடலை கேட்டு கொண்டிருந்தேன். அந்த தருணத்துல யூனிவர்சல் ஆலயத்தின் ப்ரோக்ராமும் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த தருணத்துல பாஸ்டர் சொல்லியிருந்தாரு, நீங்க யாராவது உங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஒரு தவிப்பின் நிலையில உங்க வாழ்க்கையை அழிச்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அதை யாருமே செய்யக்கூடாது. நீங்க இந்த நேரத்துல ஆலயத்துக்கு கிளம்பி வாங்கன்னு சொன்னாரு. நான் அதை கேட்டதுமே எல்லாவற்றையும் விட்டேன். ஆலயத்துக்கு கிளம்பி அந்த நேரத்துக்கு போனேன். நான் ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சி கூட்டத்துல கலந்து கொண்ட தருணத்திலேயே நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வரும்போது நான் ரொம்பவும் இலகுவா உணர்ந்தேன். என்னுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சது. என்னுடைய பிள்ளையை இனிமேலும் நான் பெறாம இருக்கணும்னு விரும்பல. யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ள நான் மிகவும் அதிகமான சமாதானத்தை உணர்ந்தேன். அது ரொம்பவும் அழகான விஷயமா இருந்தது. ரொம்ப நல்லதா இருந்தது. என்னுடைய கெட்ட பழக்கத்துல இருந்து நான் வெளியே வர எல்லாவற்றையும் தவிர்த்தேன். இனிமேலும் பழைய வாழ்க்கை தேவையில்லைன்னு என்னுடைய வீட்டை மாத்திக்கிட்டேன், என்னுடைய சுற்றுச்சூழலை மாத்திக்கிட்டேன். என்னுடைய மகளோட நான் தொடர்ந்து போனேன். நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து போறவளா இருந்தேன். நான் குழுக்கள்ல கலந்துகிட்டேன், ஊழிய குழுவுல கலந்துகிட்டேன், மக்களுக்கு உதவி செஞ்சேன். இருந்தாலும் நான் தனிப்பட்ட முறையில இன்னமும் முழுமையா மாறல. கெட்ட பழக்கத்தை விட்டு அடிமைக்குரிய வாழ்க்கையில இருந்து வெளியே வர்றதே முழுமையான மாற்றம்னு நான் நினைச்சேன். கூட்டத்தின் மத்தியில நான் உணர்ச்சி வசப்படுவேன். ஆனா எனக்குள்ள நான் இன்னமும் சோகமா தான் இருந்தேன். எனக்குள்ள மன சோர்வானது இருந்தது. எனக்குள்ள வெறுப்புணர்ச்சி இருந்தது. நான் மக்களை நியாயம் தீர்க்கிறவளா இருந்தேன். பவுலா, அந்த பழைய படைப்பு இன்னும் எனக்குள்ள மறிக்காம இருந்தா. தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பதிலா நானே என்ன நினைச்சுப்பேன், இல்ல நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கேன். ஆனா தலைப்பு எப்போ ரட்சிப்பு குறித்து வந்ததோ நான் உண்மையாவே பயந்தேன். நான் நினைச்சேன் நான் கைவிடப்படுவேன்னு. ஆனா நான் அதையும் தாண்டி வந்தேன். எனக்கு தேவனுடைய வார்த்தையை படிக்க ஒருபோதும் விருப்பமே கிடையாது. ஆனா எனக்கு என்ன பிடிக்கும், நான் ஆலயத்துக்கு போவேன், ஆலயத்துக்கு மக்களை கூட்டிட்டு போவேன், மக்களுக்கு உதவி செய்ய பிடிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அதுவே போதுமானதா இருந்தது. இருந்தாலும் எப்பெல்லாம் பிஷப் மசேதோ வார்த்தையோட வராரோ அவர் கூட்டத்தை முடிக்கிற வரைக்கும் என்னால காத்திருக்கவே முடியாது. நான் ரொம்பவும் சோகமா இருந்தேன். என்னுடைய வாழ்க்கை முன்னோக்கி செல்லும்படியா இல்ல. என்னுடைய வாழ்க்கை எதுலுமே முன்னேறல. நான் எதுலையுமே முன்னேற்றத்தை பார்க்கல. அந்த தருணத்துலதான் நான் எனக்குள்ளே சோதிச்சு பார்த்தேன். இல்ல, நான் உண்மையாவே தேவனுடைய பிள்ளையா இல்ல. எனக்குள்ள ஏதோ தவறப்படுது. எனக்குள்ள கனிகள் இல்ல. ஏன்னா எனக்கு வேதகமே புரியல. நான் அதை படிக்கும்போது தேவன் என்கிட்ட என்ன பேசுறாருங்கிறத என்னால அதுல புரிஞ்சுக்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் முத்திரையிடப்பட்ட மூடப்பட்ட ஒரு புஸ்தகமா இருந்தது பைபிள். அதுல என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த தருணம் தான் நான் கைவிடப்பட்டதை உணர்ந்தேன். ஏன்னா நான் என் குடும்பத்தார குறித்தும் எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு குறித்தும் நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அப்போதான் நான் பாஸ்டர் கிட்ட போனேன். பாஸ்டர் கிட்ட சொன்னேன், பாஸ்டர் எனக்கு உண்மையாவே உதவி தேவைப்படுது. நான் தொலைக்கப்பட்டுட்டேன், நான் தொலைஞ்சிட்டேன். நான் இதை கடந்து போறவளா இல்ல. நீங்க சொல்ற அந்த சமாதானம் எனக்குள்ள இல்ல. பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அவர் எனக்கு தொடர்ந்து உதவி செஞ்சாரு. நான் கூட்டத்துல கலந்துகிட்டேன். ஒரு நாள் ஒரு தருணத்துல நான் முதல் முறையா வேதகமத்தை எடுத்து அதை கட்டி தழுவுனேன். முதல் தடவையா நான் தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தேன். தேவனை எனக்கு வெளிப்படுத்தி காமிங்கன்னு நான் சொன்னேன். என் கூட பேசுங்க. எவ்வளவு நாளா இந்த வார்த்தை என்கிட்ட பேசணும்னு இருந்திருக்கு. நான் இதை கேட்கணும்னு விரும்புறேன்னு சொன்னேன். இதை படிக்கும் போது எனக்கு எதுவுமே புரியல. ஆனா அந்த வார்த்தை எனக்குள்ளாக வரணும்னு சொன்னேன். எனக்கு பைபிள் படிக்க விருப்பம் இல்லைன்னா கூட அந்த பைபிளை எடுத்தேன், நான் படிச்சேன். அந்த தருணம் ஆண்டவராகிய இயேசு எனக்கு அந்த வசனத்தை விளக்கி காமிச்சாரு. அது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யமானது பொக்கிஷத்தை போல.
என் தேவனை ரட்சிப்பு என் மீது ஜீவன் உள்ளதா வந்திருக்கு. அந்த தருணம் நான் தீர்மானிச்சேன், என்னுடைய சோசியல் மீடியால இருந்து நான் விலகி கொண்டு நான் என்னுடைய சொந்த தானியல் உபவாசத்தை ஆரம்பிச்சேன். அந்த வார்த்தைகள் என்னை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சது. ஆமா, வார்த்தைகளே என்னை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சது. இது வரைக்கும் நான் பார்க்காத தவறுகளை எனக்குள்ளாக இருந்த காண்பித்தது. இரவும் பகலும் நான் பரிசுத்த ஆவியானவரை தேட ஆரம்பிச்சேன். நடுராத்திரியில தேட ஆரம்பிச்சேன், அதிகாலையில தேட ஆரம்பிச்சேன். ஆமா, நான் ராத்திரியும் பகலுமா அவரை தேட ஆரம்பிச்சேன். அவர் எனக்கு வேணுங்கிறது மாத்திரம் இல்ல, அவர் உண்மையாவே எனக்கு தேவைங்கிறதுனால தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நான் தேட ஆரம்பிச்சேன். நாம பிதாவின் இடத்துல கேட்கிற பிரகாரமே அவருடைய ஆவியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் இரவும் பகலும் அவரிடத்துல வார்த்தையினாலே அவர்கிட்ட கேட்டேன். என் தகப்பனே, நான் உன்னுடைய குழந்தை கிடையாது, ஆனா நான் உன்னுடைய மகளாக விரும்புறேன்னு சொன்னேன். ஒரு நாள் ஒரு புதன்கிழமை என்னுடைய உடல் மிகவும் சோர்வின் அடையாளங்களை காமிச்சு கொண்டு இருந்தது. அப்போ பாஸ்டர் சொன்னாரு, உங்க வாயை திறந்து பரிசுத்த ஆவியானவரிடத்துல பேசுங்கன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், தேவனே, நான் உங்ககிட்ட நிறைய நாள் பேசிட்டு இருக்கேன், நான் நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்கிட்ட வார்த்தையே கிடையாது, நான் என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு சொன்னேன். அந்த தருணத்துல பாடல் ஒலித்தது. அந்த பாடலை கேட்டதுமே என்னுடைய பலன் போய் நான் சோகமாயிட்டேன். ஏன்னா அந்த பாடலுடைய வார்த்தைகள் தான் என்னுடைய ஜபமா இருந்தது. ஆண்டவரே, எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, என்கிட்ட சொல்றதுக்கு வார்த்தையும் இல்லை, நான் இந்த தருணத்துல வெறுமையா இருக்கேன்னு சொல்லி ஒலித்தது. கோரஸ்ல உங்களோட எனக்கு ஒரு புது அனுபவத்தை ஏற்படுத்தணும்னு ஒலித்தது. இது ரொம்பவும் பலமானதா இருந்தது. ஏன்னா எனக்குள்ள சொல்றதுக்கு எந்த வார்த்தையும் கிடையாது. நான் 20 நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆவி, உங்களுடைய உண்மையான அனுபவம் எனக்குள்ளாக வரணும்னு கேட்டேன். ஆனா அவர் ரொம்பவும் உண்மையானவர். அவருடைய மாபெரும் அன்பினால என்னை சுற்றி வளைத்து கொண்டாரு. எல்லா புரிந்து கொள்ளுதலையும் கொடுக்கக்கூடிய சமாதானம், இந்த சமாதானம் தான். இந்த சமாதானத்தை தான் என்னுடைய உறவுல, என்னுடைய நண்பர்கள் மத்தியில, கெட்ட பழக்கத்துல, போதை பழக்கத்துல தேடிக்கிட்டு இருந்தேன். நான் இனிமேலும் தனியா இல்ல, அவர் எனக்குள்ளாக இருக்காருங்கிற உறுதி எனக்கு கொடுத்தாரு. நான் அவருடைய பெண்ணா இருக்கேன். எனக்குள்ளாக பரலோகம் இருந்தா மாதிரி இருக்கு. இந்த முழு உலகத்துக்கும் நான் கத்தி சொல்ல விரும்பினேன், இனிமேலும் மக்களை, நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க கஷ்டப்பட வேணாம். இது ரொம்பவும் எளிமையான விஷயம், இது இலவசமா இருக்கு, நாம அதுக்கு கேட்டு கீழ்ப்படிஞ்சா மட்டும் போதும். தேவன் என்கிட்ட சொன்னாரு, நான் இனிமேலும் உன்னை தனியா விடுறதில்ல, நான் உன் கூட எப்பொழுதும் இருக்கேன், நான் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னாரு. இது ரொம்பவும் அற்புதமான விஷயம், மாபெரும் விஷயமா இருக்கு. இத வார்த்தையினால என்னால விளக்கி சொல்லவே முடியாது. இது முடியாத காரியம். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையை குறித்து விளக்கி சொல்றது முடியாத விஷயமா இருக்கு. அந்த நாள் தொடங்கி என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமானதா இருந்தது. எனக்கு இன்னமும் பிரச்சனைகள் இருக்கு, ஆனா எனக்குள்ள சமாதானம், சந்தோஷம் இருக்கு. இது ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய அழற தருணத்துல வர சந்தோஷம் கிடையாதுங்க. இந்த சந்தோஷம் எனக்குள்ள எப்பொழுதும் நிலைச்சிருக்கு. நான் எந்த சூழ்நிலையை வேணா என்னால ஜெயிக்க முடியும். ஏன்னா எனக்குள்ள அன்பானது இருக்கு. தேவன் எனக்குள்ள மாபெரும் அன்பை கொடுத்திருக்காரு. நான் மக்களை பார்க்கும்போது எனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை அவங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். ஏன்னா அது மாபெரும் சமாதானமா இருக்கு. நான் சமாதானத்துல உறங்குறேன். எனக்கு எந்த தூக்க வராத பிரச்சனையும் கிடையாது. என்னுடைய உறவு முறையில இப்போ முழுமையான மாற்றங்கள் இருக்கு. என்னுடைய குடும்பத்தார வழி நடத்தக்கூடிய ஞானம் எனக்குள்ளாக இருக்கு. நான் எதையெல்லாம் செய்யறேனோ அது சரியா வாய்க்குது. முன்பாக நான் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து செய்யணும்னா எனக்குள்ள சந்தேகங்கள், குழப்பங்கள் இருக்கும். ஆனா இன்னைக்கு எனக்குள்ளாக சமாதானமானது இருக்கு. நான் எதெல்லாம் செய்யறேனோ எல்லாவற்றிலும் என்னோட குடும்பத்தார் மத்தியில, என்னோட கணவர் மத்தியில, எல்லாவற்றிலும் நான் என் கணவருக்கு அவரை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கறேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாறுபட்டதா இருக்கு. தேவன் கொடுத்த இந்த சமாதானம், சந்தோஷம், இந்த வாழ்க்கை ஒருபொழுதும் எதனாலும் யாராலும் நிச்சயமா கொடுக்க முடியாது. அதை எதோடு ஒப்பிட்டவும் பார்க்க முடியாது. இப்போ தேவனுடைய வார்த்தையை தியானிக்காம என்னுடைய நாளை கூட என்னால தொடங்க முடியாது. அது என்னை வழி நடத்துது, என்னை பலப்படுத்துது. அது ஜீவனா இருக்கு. அதுதான் என்னுடைய ஜீவனாவும் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் என்ன அவருடைய மகளா மாற்றிருக்காரு. நான் உறுதி இல்லாம இருந்தேன், ஆனா இன்னைக்கு அவர் எனக்கு ரட்சிப்பின் உறுதியின் உத்தரவாதத்தை கொடுத்திருக்காரு. நான் சமாதானத்துல நடக்கிறேன், சமாதானத்துல உறக்குறேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது நடந்து மறிச்சா நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியும். அவர் என் கூடவே இருக்காரு. அவர் என் கூடவே இருந்து எல்லா நேரமும் என் கூடவே இருக்காரு. அவர் தான் எனக்கு எல்லாமாவும் இருக்காரு, எல்லாமுமா என்னுடைய வாழ்க்கையில இருக்காரு. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738.
நன்றி. சரியா மக்களே? தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவரால் உங்களுக்கு இந்த இடத்தில் கொடுக்கப்படும் என்பதற்கான ஆதாரத்தை நீங்க பார்த்தீங்க. அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தேவன் எப்படியாக மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை, பதிலை இந்த இடத்தில் கொடுத்தார். வெறும் வேதாகம காலத்துல மட்டும் தேவன் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர் அல்ல. இன்றும் இந்த நாளிலும் தேவன் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற மக்கள் யாரோ அந்த மக்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க யார் இந்த இடத்துல மன வருத்தம் உள்ளவராய், தற்கொலை எண்ணம் நிறைந்தவராய், பயம் பதட்டம் நிறைந்தவராய் இந்த இடத்துல இருக்கீங்களோ? ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பானதில்லை, இதுதான் என்னுடைய தலையெழுத்து, இதுதான் என்னுடைய விதி. ஆனா தேவன் உங்களுடைய வாழ்க்கையானதை மாற்ற முடியும். தேவன் அவருடைய சர்வ வல்லமையான கைகளிலே உங்களுக்கான பதிலை இந்த இடத்துல கொடுக்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வழியை இந்த இடத்தில் உண்டாக்குங்கள். இந்த விசுவாசத்தை நீங்க ஆலயத்தில் வரவேற்கப்படுறீங்க அல்லது நீங்க தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் வழி நடத்துதலை கொடுக்க நாங்கள் தயாரா இருக்கிறோம். தேவன் இந்த வித்தியாசத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த இடத்தில் ஏற்படுத்துவார். எனவே மக்களை, தேவனோடு உங்களுடைய வழிகளை நகர்த்துங்கள். நீங்களும் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளும்படியாக இந்த ஜெபத்தை நான் உங்களோட செய்வதற்கு முன்பாக இன்னொரு வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சியும் நீங்க பார்க்க நான் விரும்புறேன். இந்த சாட்சி குறிப்பாக நான் உங்களோடு இணைந்திருப்பேன். உங்களுடைய பலகீனங்களை பலனாய் தேவன் மாற்றுவதற்கான வழியை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்படியாக இந்த சாட்சி பிற்பாடு ஜெபத்தில் ஒன்றிணையலாம் மக்களே. வணக்கம். என் பேர் சுபாஷினி. சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை ரொம்ப அழைக்கப்பட்டதா இருந்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு வீசிங் ப்ராப்ளம் எனக்குள்ளாக இருந்தது. ஒரு 10 வருஷமா எனக்கு மூச்சு வாங்கிட்டே இருக்கும். எங்க அம்மா, எங்க அப்பா என்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டின்னு போவாங்க. ஆனா அது எனக்கு எதுவுமே சரியாவே இல்ல. நிறைய மாத்திரை குடுப்பாங்க. அத நான் போட்டுன்னே இருப்பேன். ஆனா எனக்கு மூச்சு வாங்குறது மட்டும் நிக்கவே இல்ல. ஒரு வாட்டி எங்க அப்பா எங்க அம்மா சண்டை போட்டுன்னே இருப்பாரு. "நீ உங்க பொண்ண ஹாஸ்பிட்டல் தான் கூட்டின்னு போற. ஆனா எதுவுமே சரியாக மாட்டேங்குதுன்ட்டு." எங்க அப்பா இதனாலேயே ரொம்ப அதிகமா குடிக்க ஆரம்பிச்சாரு. எங்க அம்மாக்கு, எங்க அப்பாவுக்கு அதிகமா சண்டை ஆகும். எங்க அப்பா ரோட்லயே எங்க அம்மா அடிச்சுட்டே இருப்பாரு. எங்களுக்குள்ளாக எங்க 3 பேருக்குள்ளாக ஒரு சமாதானமே இல்லாத மாரி தான் நாங்க இருந்தோம். எனக்கு நைட்ல இந்த மூச்சு வாங்கிட்டே இருக்கு. ஆனா தூக்கமே வராது. ஒரு பயமா இருக்கும். நான் இருப்பேனா, இருக்க மாட்டேனா, இறந்துடுவேனான்ட்டு அது நெறைய நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா தூக்கம் இல்லாம ஒரு தன்மையில நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா இதனாலேயே ரொம்ப குடுப்பத்துல அடிமையாயிட்டாரு. ஒவ்வொரு நாளும் எங்க வீட்ல பிரச்சனை தான் இருக்கும் தவிர, நாங்க சரியாவே தூங்க மாட்டோம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்ட்டு நாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் நெறைய வாட்டி போவேன். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. "நீ உங்க வீட்ல இருக்க வேண்டாம். நீங்க வந்துடுங்க. நாங்க பார்த்துப்போம்ன்னு" சொல்லுவாங்க. எங்க சொந்தக்கார வீட்டுக்கு நாங்க போயிட்டே இருப்போம். ஆனாலும் என் பிரச்சனை எங்கேயுமே மாறவே இல்ல. திருப்பியா எனக்குள்ளாக நிம்மதி இல்ல. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்ட்டு எனக்குள்ளாக ஒரு தற்கொலை எண்ணம் தான் அதிகமா நான் யோசிப்பேன். நான் இறந்துடலாம். என்னால எங்க ஃபேமிலியே கஷ்டப்படுறாங்க. நான் எதுக்கு இந்த இடத்துல இருக்கணும்ன்ட்டு நெறைய வாட்டி எனக்குள்ளாக தற்கொலை எண்ணம் தான் எனக்கு நெறைய கேட்கும். நான் இருக்கக்கூடாது. நான் இறந்துடணுன்ட்டு. ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன்னா, நான் எலும் மருந்தாந்து நான் குடிச்சா நான் எதுக்கு இருக்கணும்ன்ட்டு. எங்க ஃப்ரெண்டுங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. நான் சாவ போறேன்ட்டு அந்த எலும் மருந்தாந்து நான் வீட்டுக்கு கடைக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். அது குடிக்கிறதுக்காக. அப்புறம் என் ஃப்ரெண்டுங்க பார்த்து என்ன திட்டுனாங்க, என்ன அடிச்சாங்க. "நீ எதுக்கு இது மாரியெல்லாம் பண்றேன்ட்டு." அப்ப நான் சொன்னேன், "என் வாழ்க்கையே இப்படி இருக்கு. நான் எதுக்கு இருக்கணும்ன்ட்டு." அதுக்கப்புறம் எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. "இந்த மாரி எல்லாமே சரியாயிடும்மா. நீ எதுவுமே பண்ணிக்காதன்ட்டு" சொன்னாங்க. நான் நம்பவே இல்ல. "நான் இறந்துடுவேன்ம்மா. நீங்களே என்னால ரொம்ப சண்டை போட்டுக்கிறீங்க. வீட்ல நிம்மதியே இல்லன்ட்டு" தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா சர்ச்சுக்கு ஆரம்பிச்சாங்க. எனக்காக போனாங்க ஃபர்ஸ்ட்டு. என் பொண்ணு சரியாயிடும். இந்த மூச்சு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்ட்டு எங்க அம்மா சர்ச்சுக்கு ஆரம்பிச்சாங்க. எனக்கு எங்க அம்மா நான் திட்டுவேன்ம்மா, "நீ எதுக்கும்மா போற அந்த இடத்துக்கு? நானே எதுவுமே மாறவே இல்ல. நீ அங்கெல்லாம் போகாதம்மான்ட்டு" நான் எங்க அம்மாவ திட்டிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் திட்டிட்டே இருப்பேன். ஆனா எங்க அம்மா என் பேச்சையே கேட்க மாட்டாங்க. அவங்க சர்ச்சுக்கு போவேன். இயேசு நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்ட்டு சொன்னாங்க எங்க அம்மா. ஆனா என் ஃபோட்டோ, என் தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துன்னு போவாங்க. எனக்காக சர்ச்சுக்கு ஜெபிப்பாங்க. என் பொண்ணு சரி பண்ணுங்க. என் பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணே இருப்பாங்க. ஆனாலும் எங்க அம்மா நான் திட்டிட்டே இருப்பேன். "நீ போற. ஆனா எதுவுமே மாறவே மாட்டேங்குது. நீ எதுக்கு போற? நீ போறதே வேஸ்ட் தான்ட்டு" எங்க அம்மா நான் திட்டுவேன். அதிகமா திட்டுவேன். என் பேச்சு கேட்காம எங்க அம்மா அங்க சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் எங்க அம்மா என்ன சும்மா கூப்பிட்டுன்னே இருந்தாங்க. "நீயும் வாடி சர்ச்சுக்கு வா. நீயும் சரியாயிடுவேன்ட்டு" சொல்லினே இருந்தாங்க. நான் வரமாட்டேன். "நீ போறதுக்கு எதுவுமே ஆகல. நான் என்ன ஆகும்ன்ட்டு" எங்க அம்மாவ நான் திட்டிட்டே இருப்பேன். இன்னொரு நாள் எனக்குள்ளாக ஒரு சத்தமானது, "நான் சர்ச்சுக்கு போலாம். நான் எதுக்கு இந்த மாரி இருக்கிறேன். எங்க அம்மா தான் இவ்வளோ வாட்டி கூப்பிடுறாங்களேன்ட்டு" சர்ச்சுக்கு போனது எங்க அம்மாக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டு போயிட்டே இருந்தேன்.
ஒரு வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில நான் சர்ச்சுக்கு போனேன். வெள்ளிக்கிழமை போகும்போது அந்த இடத்துல எனக்கு எதுவுமே புரியவே இல்ல. ப்ரேயர் பண்ணே இருந்தாங்க. விடுதலைக்காக ஜெபம் பண்ணாங்க. யார் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்கிறாங்கன்ட்டு ஒவ்வொரு ப்ரேயர் பண்ணே இருந்தாங்க. ஆனா வந்து எனக்கு எதுவுமே புரியாம தான் எங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு விடுதலையானது நான் பார்த்தேனே. ஏன்னா 10 வருஷம் வீசிங் பிரச்சனை நான் சந்திச்சிருந்தேன். ஆனா டாக்டர் கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனேன். எனக்கு எதுவுமே ஆவல. எங்க அம்மா வந்து என் ஃபோட்டோ, என் தண்ணியானது எடுத்துன்னு வந்தாங்க வீட்டுக்கு. நானும் வெள்ளிக்கிழமையில போனேன். அப்புறம் தண்ணியும் குடிச்சிட்ட உடனே எனக்கு வந்து வீசிங் பிரச்சனையே இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் விசுவாசத்துல அதிகமா ஸ்ட்ராங் ஆயிட்டு, இந்த தேவன் வந்து எல்லாமே என்ன மாத்துவாருன்ட்டு நான் அது ஒரு விசுவாசமா நான் பார்த்தேன். எனக்குள்ளாக அது சமாதானமானது இருந்தது. எனக்குள்ளாக நிம்மதி இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நிம்மதி இல்லாம தான் நான் இருந்தேனே. வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் ஒரு செங்கல் பிரேயர்ன்னு நான் பண்ணேன். தேவனே எல்லாமே மாத்துனீங்க. எனக்குள்ளாக இந்த தற்கொலை எண்ணத்த நீங்க மாத்துவீங்கன்ட்டு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணேன்னா ஜெபிச்சினேன். தேவனே இத மாத்துங்க. நான் உங்க கூட விசுவாசம் இன்னும் அதிகமா போணுன்ட்டு, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். நானும் எங்க அம்மாவும். ஒரு வாட்டி வந்து ஆ பரிசுத்த ஆவிய பத்தி சொன்னாங்க. எனக்கு அப்போ வந்து பரிசுத்த ஆவி யாருன்னு தெரியாம தான் இருந்தது. தெரியாம அந்த டைம்ல வந்து எனக்காக பேசுனாங்க. சர்ச்சுல பரிசுத்த ஆவி வந்து தேவோட ஆவின்ட்டு பேசினே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு பரிசுத்த ஆவி வேணும். தேவன் வந்து எனக்கு தேவை அதிகமான்ட்டு நான் லட்சியத்துல இன்னும் அதிகமா முன்னோக்கித்தோட போவோன்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஒரு வாட்டி வந்து இல்ல எனக்கு பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு நான் தியாகம் பண்ணேன். நான் வீட்டாண்டேருந்து தினமும் சர்ச்சுக்கு நடந்து வருவேன். தூரமா இருந்தாலும் நான் சர்ச்சுக்கு நடந்து வருவேன். தேவனே நீங்க எல்லாமே மாத்துனீங்க. எனக்கு வந்து உன்னோட பரிசுத்த ஆவி வேணும். இன்னும் அதிகமா உன்னோட விசுவாசத்திலும், ரட்சிப்பிலும் நான் வந்து முன்னோக்கியத்தோட போணுன்ட்டு நான் விசுவாசிச்சேன். அதுக்கு செயல்படுத்தினேன். அதிகமா பைபிள் படிச்சுன்னு இருந்தேன். அதிகமா ஜெபிச்சேன். தேவனோட ஆவி வேணுன்ட்டு, பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் என் ஃப்ரெண்டுங்கலாம் வந்து எனக்கு வந்து தேவையில்லன்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவனோட விஷயம் தான் அதிகமா நான் கவனிச்சுன்னு இருந்தேன். தேவன் தான் எனக்கு முக்கியம். இவங்கலாம் யாருமே எனக்கு வேண்டான்ட்டு. தேவன் நோக்கி இன்னும் முன்னோக்கியத்தோட நான் போணுன்ட்டு நான் தீர்மானிச்சேன். பரிசுத்த ஆவி நான் கேள்விப்பட்டோனே, நான் பரிசுத்த ஆவிக்காக இன்னும் அதிகமா வாஞ்சையோட தேடணுன்ட்டு நான் நெனச்சேன். நைட்லலாம் ப்ரேயர் பண்ணுவேன். 3 மணிக்கு எழுந்து நான் ஜெபிப்பேன். தேவனே உன்னோட ஆவி வேணும். எனக்கு உன் பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு. ஆனா சில டைம்ல எனக்குள்ளாக ஒரு சந்தேகமானது வரும். இவங்க என்ன பொய் சொல்றாங்களா? உண்மைய சொல்றாங்களான்னு தெரியலையே! பரிசுத்த ஆவின்னா யாரு? இது நடக்குமா? நடக்காதான்னு நான் ப்ரேயர் பண்ணே இருப்பேன். எனக்குள்ள ஒரு சத்தம் வந்து வரும். நடக்காது. நீ ஜெபிக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டு எனக்குள்ள சத்தம் வந்து வரும். இல்ல தேவனே எனக்கு உன்னோட பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு நான் முன்னோக்கியத்தோட நான் ஜெபிப்பேன். இது வந்து நடக்காது. நான் ஜெபிக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டு நான் அந்த குரல் வந்து எனக்கு கேட்டுட்டே இருக்கும். இல்ல தேவனே எல்லாரும் பரிசுத்த ஆவி தேடுறாங்க. எனக்கு உன்னோட ஆவி வேணும். நான் அத தெரிஞ்சுக்கணுன்ட்டு நான் அதிகமா தேவனுக்கிட்ட வந்து ஜெபிப்பேன். நான் ப்ரேயர் பண்ணுவேன். தேவனே உங்க பரிசுத்த ஆவி எனக்கு கிடைக்கணும். பரிசுத்த ஆவி இல்லாம நான் இருக்க போறது இல்லன்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஒரு நாள் வந்து நான் வீட்டாண்டேருந்து தினமும் சர்ச்சுக்கு நடந்து போயிட்டே இருப்பேன். ஏன்னா பரிசுத்த ஆவி தான் எனக்கு முக்கியம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டைம்ல என் ஆத்துமா வந்து தேவனுக்கிட்ட போணும். நான் வந்து இன்னும் அதிகமாக விசுவாசத்துல செயல்படுத்தணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து நான் புதன்கிழமை பிரேயருக்காக நான் போனேன். அந்த டைம்ல வந்து நான் வந்து அதிகமா நான் ஜெபிச்சேன். தேவனே நான் இவ்ளோ நாள் வந்து நான் தியாகம் பண்ணேன். காலையில 3 மணிக்கு எழுந்து நான் பிரேயர் பண்ணேன். வீட்டுக்கு நான் போம்போது உன்னோட பரிசுத்த ஆவியோட தான் நான் போணும். தேவோட ஆவியோட தான் நான் போணுன்ட்டு தீர்மானிச்சேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்க வந்தாரு. இது வந்து ஒரு உணர்ச்சி கிடையாது. நான் எதுவுமே உணர்வே இல்ல. தேவன் யாருன்ட்டு உணர்வே இல்ல. ஆனா எனக்குள்ளாக அந்த உறுதியானது எனக்குள்ளாக இருந்தது. தேவோட ஆவி பெற்றுக்கிட்ட ஒரு உறுதியானது எனக்குள்ளாக இருந்தது. நான் இன்னும் அதிகமாக முன்னோக்கியத்தோட போறேன். என் வீட்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், இன்னும் எதிர்த்து வந்தாலும், நான் வந்து பரிசுத்த ஆவியோட இன்னும் அதிகமா முன்னோக்கியத்தோட நான் போறேன். இனிமேலும் வந்து எனக்கு வந்து வியாதி பிரச்சனையே இல்ல. எனக்குள்ள தற்கொலை இல்ல. நான் வந்து சமாதானமா இருக்கேன். எனக்கு நிம்மதியா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் நிம்மதி இல்லாம நான் இருந்தேன். ஆனா இப்போ வந்து எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. நிம்மதி இருக்கு. தேவோட ஆவி, பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்குன்ட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தா நான் எதிர்த்து போராடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏன்னா, எனக்கு தேவோட ஆவியானது பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்காரு. இன்னும் அதிகமா தேவனுக்கிட்ட நான் முன்னோக்கியத்தோட போறதுக்காக அந்த பலன் என்கிட்ட இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த மக்கள் யார் உம்முடைய வார்த்தை தன் வாழ்க்கைக்குள்ளாக இணைத்துக் கொள்ள விருப்பத்தை காண்பிக்கிறார்களோ, ஒருவேளை பல நாட்கள், வாரங்கள் அல்லது மாதம், ஏன் வருடங்களும் கூட இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம்.
நான் இதை இப்படியானதாய் செய்தால் பலன் என்னவாகும், நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் பதில் என்னவாகும் என்று. ஆனால் என் தேவனை இப்பொழுது இவர் யோசிக்க வேண்டிய அவசியமானதில்லை. யார் ஒருவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறாரோ நீர் வாக்களித்திருக்கிறேன், அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவைகள் அவர்களுக்காய் கொடுக்கப்படும். இதோ என் தேவனை உம்முடைய பலனான கைகளிலே இந்த நபருடைய வாழ்க்கையானது ஏற்றுக்கொள் என்று நான் கேட்கிறேன். உம்முடைய வழி நடத்துதலின் ஆவி இவர்களுக்காய் இந்த கொடும். தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாய், சந்தேகம் உள்ளவராய், பயம் உள்ளவராய், பதட்டம் உள்ளவராய், இவர்கள் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையினுடைய அழிவின் பாதையை இந்த பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் யாரெல்லாம் இந்த தன்னுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்ட ஒரு நிலை இருப்பதை பார்க்கிறாரோ, இதோ என் தேவனை உம்முடைய வார்த்தை இவர்களுக்குள் நுழைய இவர் அனுமதி கொடுத்தால் இந்த நிலமானது இந்த மிகுதியான பலனை கொடுக்கிற நிலமாய் திரும்பும். இவருடைய வாழ்க்கையை குறித்து குறிப்பிடுகிறேன். இந்த நபருடைய வாழ்க்கை மீது உம்முடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை இந்த கட்டளிடுகிறேன். பயங்கள், பதட்டங்கள், எல்லா இருளின் வேலைகள் நீங்கி உம்முடைய வெளிச்சத்தை இவர் பெற்றுக் கொள்ளட்டும். இவர் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பலனை கட்டளிடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலின். ஆமென். ஆமென். தேவன் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தி வித்தியாசத்தை ஏற்படுத்த ஆயத்தமானவராய் இந்த இருக்கிறார். தேவனுக்கு தேவையானது எல்லாமே ஒரே ஒரு காரியம், அவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து அந்த வார்த்தையை கீழ்ப்படுகிற ஒரு நபராய நீங்க இந்த மாறு. தேவன் உங்க வாழ்க்கைக்குள் வருவது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை எப்படியாய் நடத்த வேண்டும் என்பதை அவர் உங்களுக்குள்ளாக இருந்து வழி நடத்துதல் இந்த கொடுப்பார். தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையின் மீது இந்த நிஜமாக்கப்படும். எனவேதான் இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து இந்த விசுவாச நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு இரவு 10:30 மணிக்கும் எங்களுடைய இணைந்தவராய் இந்த இருக்கும். தேவனுடைய அக்கினி உங்களுடைய வாழ்க்கை மீது மாபெரும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாக மக்களை கவனியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் ஒவ்வொரு விஷயத்திற்கான சிறப்பான கூட்டத்தை நாம் செய்கிறோம். இன்று அருமையான கூட்டம் முடிந்தது பொருளாதார வெற்றிக்காக. தேவனுக்கு நீங்க செவி கொடுக்கிறவராக இருந்தால், கீழ்ப்படுகிறவர் இருந்தால், அதே பதில் ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கை மீது நிஜமாக்குகிறவராக இருக்கிறார். தேவன் உங்க வாழ்க்கையை வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய சர்வ வல்லமையான கரம் உங்க வாழ்க்கையின் மீது வித்தியாசமானது ஏற்படுத்தட்டும். நாளை சந்திக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.